ஹலோ வீவர்ஸ், 78 வருடத்திற்கு பிறகு மீண்டும் நவம்பர் 30ஆம் தேதி சனி அமாவாசையானது இன்றைய நாள் வரப்போகிறது. இந்த சனி அமாவாசைக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இதன் விளைவாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில மாற்றங்களை சந்திப்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது மீனராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைய போகிறது, அதுலேயும் மீனராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய முதல் கட்டமான விரைய சனியானது தற்போது நடந்து கொண்டே இருக்கிறது. இதனால் என்னதான் நீங்கள் கடினமாக உழைத்து சம்பாதித்தாலுமே அந்த பணத்தை சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் விரயங்களும் ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டு தாங்க இருக்கிறது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மீனராசி நேயர்களாகிய நீங்களும் இப்படி தான் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்காகவே அற்புதமான இந்த சனி அமாவாசையானது இந்த முறை வந்திருக்குங்க. இந்த அமாவாசை அன்று காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் பிரச்சனைகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. எனவே காகத்திற்கு எந்த சாதத்தை எந்த நேரத்தில் நாம் இன்றைய நாள் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்வதோடு மீனராசி நேயர்களுக்கு ஜோதிட ரீதியாக இந்த ஒரு அசுர சனி அமாவாசைக்கு பிறகு நேரமானது உங்களுக்கு எப்படி அமைய போகிறது, சாதகமாக இருக்க போகிறதா, பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகிறதா, இல்லை என்றால் புதிதாக பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். மீனராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. குருவின் ஆசியால் உங்களுடைய வாழ்க்கையில் நிதி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். மேலும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 30/11/2024 சனிக்கிழமை அன்று தான் அமாவாசையானது வரப்போகிறது. இந்த அமாவாசையானது காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் 1ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தேதியானது இருக்க போகிறது. அதன் பிறகு தான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இதன் விளைவாகத்தான் மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலையுமே எதிர்பார்க்காத பல திருப்பங்களை கூடிய சந்திக்கக்கூடிய வகையில இருக்க போகிறார்கள். மீனராசி நேயர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு இந்த டிசம்பர் மாதத்துல ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைய சம்பவங்களானது நிகழக்கூடிய வகையில் மீனராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொள்வார்கள். இதன் மூலமாக மன மகிழ்ச்சியில் இருப்பீர்கள் என்றே சொல்லலாங்க. நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வகையில் மீனராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. தெய்வ பக்தியானது அதிகரிக்கும். எடுத்த செயலை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு நிலைமை அமைஞ்சிருக்குங்க. பணப்புழக்கமானது ஜாஸ்தி ஆகுங்க. குடும்பத்தில் உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி சுமூகமான சூழ்நிலையானது உண்டாகுங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பிரச்சனையானது இனி வரப்போகின்ற நாட்களில் சரியாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுக்கு இடையே, அதே போல் மாமியார் மருமகள் உறவுக்கு இடையேவும் பார்த்தீங்கன்னா நிறைய மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டு இருந்தது இல்லையா. இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த ஒரு நிலை தான் மாறப்போகிறது. உங்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழலானது உருவாக ஆரம்பிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மீனராசி நேயர்கள் சிறப்பாக பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வீர்கள். சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளுமே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் சில நன்மைகளானது உண்டாகக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கையானது உண்டாகும். ஆண்களுக்கு பெண்களாலேயும் பெண்களுக்கு ஆண்களாலேயும் சில நன்மைகளானது ஏற்படக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளுமே உண்டாகும். ஆனாலுமே உடல் நலனில் கவனம் தேவைப்படுகின்ற காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து கொண்டால் மட்டும்தான் உங்களால் அனைத்து விதமான செயல்களிலும் ஈடுபட முடியும். அதன் மூலமாக வெற்றி வாய்ப்புகளையும் பெற முடியும்.
சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப உடல் ஆரோக்கியமானது உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அனைத்து செயல்களிலுமே உங்களால் வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாம். தாயாருடன் சின்ன சின்ன இடங்களில் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம். அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் என்பதால் அவங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயங்களில் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கிட்டு வாங்க. ஆல்ரெடி அவங்க டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய ஏதாவது பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சரிவர டேப்லெட் எடுத்துக்கிறாங்களா, அவங்க சரியாக தான் சாப்பிட்றாங்களா, எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கிறாங்களா, மருந்துகள் சரியான நேரத்தில் தான் சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனிச்சுக்கிட்டாவே போதுங்க. அவங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய சில பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். மேலும் பார்த்தீங்கன்னா தாய்வழி உறவினர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் தான் மீனராசி நேயர்கள் இருக்கீங்க. ஸோ அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க. மேலும் இன்றைய நாள் சனி அமாவாசையாக இருப்பதன் காரணத்தால் இந்த வீடியோவை பார்த்த உடனேயே மீனராசி நேயர்கள் உங்களுடைய கைகளால் காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் தீர ஆரம்பிக்குங்க. அதாவது குளித்து முடித்து சுத்தபத்தமாக எச்சுப்படாமல் உணவை சமைத்து அந்த சாதத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளை கலந்து அதை நீங்கள் காகத்திற்கு வச்சுட்டு வாங்க. இப்படி செய்கின்ற பட்சத்தில் சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் நீங்க ஆரம்பிக்குங்க. ஏனென்றால் சனிக்கிழமை என்றால் அது சனீஸ்வர பகவானுக்கு உரிய நாள். அவருக்கு உரிய வாகனமாக இருக்கக்கூடிய காகத்திற்கு அவருக்கு உரிதான கருப்பு எள்ளை கலந்து நம்ம வைக்கின்ற பட்சத்தில் நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர ஆரம்பிக்குங்க. பாவங்கள் தீர்ந்து விட்டாலேயே எல்லா விதமான நன்மைகளும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் என்பதால் மறக்காம இந்த ஒரு எளிமையான விஷயங்களை செய்துடுவாங்க. மேலும் அலுவலகத்தில் அதிக பணி சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் அவ்வப்போது உண்டாகலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. சிலருக்கு திடீரென்று இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றகரமான சூழ்நிலையே காணப்படுகிறது. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமையப்போகிறது. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையானது காணப்படுங்க. ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. இல்லை என்றால் தேவையில்லாத சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். கணவருடைய அன்பும் அவர் வழி உறவினர்களால் சில நன்மைகளுமே ஏற்பட ஆரம்பிக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு சென்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளுமே மீனராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் சில கால தாமதங்களானது ஏற்படலாம் என்பதால் பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்களை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அதோடு மீனராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெயில் நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே தீர்வதை நீங்கள் பார்க்கலாங்க. ஒன்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே அதிகாலையில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இல்லை என்றால் மாலை நேரம் பார்த்தீங்கன்னா 6 மணி அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய சன்னதிக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இது போன்று எள்ளெண்ணெயில் நீங்கள் தீபத்தை ஏற்றி வைங்க. 2 தீபமாக ஏற்றி வைங்க. இதன் மூலமாக உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க. இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 முறை இல்லைனா 7 முறை நீங்கள் தொடர்ந்து கோவிலுக்கு சென்று இது போன்ற தீப வழிபாடு செய்துட்டு வர நன்மைகளானது அதிக அளவில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க. ஸோ எளிமையாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. மேலும் உங்களுக்கான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 2, 5, 9 மற்றும் 12 இந்த நாட்கள் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த நாட்களில் நீங்கள் எந்த செயல் தொடங்கினாலுமே அதில் உங்களுக்கு முழுமையான சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 6. மேலும் நீங்கள் மகாவிஷ்ணுவையும் அம்பிகையும் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற சில நாட்களாகவும் இனி வரப்போகின்ற நாட்களானது அமையப்போகிறது.
வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்துட்டு வர தொழிலில் நல்ல ஒரு மேன்மையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபமும் கிடைக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது மீனராசி நேயர்களுக்கு சாதகமாக அமையக்கூடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.